டே மீனாட்சி, எனக்கு இந்த உண்மையில என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலடா. நீ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கியிருக்கல, ஒருத்தவங்க என்னென்ன பார்த்து பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட இருந்து உசுரோட தப்பிச்சிருக்கியே. அதான் எனக்கு எப்படி புரியல. அவங்ககிட்ட போனவங்க யாரும் சொல்ல வந்தது இல்லை. சொல்லு மீனாட்சி, எப்படி இது எப்படி தப்பிச்ச? ஏதாவது ஜூட்ஸு போட்டியா? இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. நீ உன்னோட காப்பி ஆஃப் ஸ்பீட் ஜூட்ஸோ யூஸ் பண்ணி கூட அவங்ககிட்ட தப்பிச்சிருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அப்படி தப்பிச்சாலும் அவன் அடி வாங்கியிருக்கணும். நீ எப்படி அடி? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதாவது சொல்லு. நான் அந்த ஜூட்ஸுவை எத்தனையோ தடவை 10-15 தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன். அவன் மேலே அந்த ஜூட்ஸு ஒரு சொட்டு கூட ஒர்க் கூட ஆகலை. அந்த ஜூட்ஸுவை போட போட என்னோடது தான் சக்கரை இல்லாமல் போதே தவிர அவனுக்கு எதுவுமே ஆகலை. அவன் ரொம்ப நல்லதாக இருந்தான். அவனுக்கு நான் எத்தனையோ தடவை போட்டு பார்த்தோம். நான் ஒரு தடவை மீட் பண்ணல, கொஞ்சம் அப்படியே இருக்கும். நான் இன்னைக்கு அவனை மீட் பண்ணதே இல்லை. நீ ஒன்றாவது தடவை மீட் பண்ணுறல, அப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நீ கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது நீயே அவனை அடிச்சு போடுறதா ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்ன? நீ என்னை கொஞ்ச நாள் நீ அவனை டிஃபீட் பண்ணிடுவேன்னு. அதுக்கு முதல்ல நம்ம சொன்னியே, அது என்ன சொன்ன? என்ன நான் நீ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருக்கல, அப்போ உனக்கு எப்படி இருக்கும் அதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். என்னடா நீ வேற ஜாக் பண்ணிட்டு. ஃபர்ஸ்ட் டைமா சரியா எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அப்போதான் நான் கிரேட் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரியா வந்தான். அப்போ என்ன அவன் கொல்ல வந்தான்னு தெரியுமா? என்னாச்சுன்னு சொல்ற கேளு. அன்னைக்கு ஒரு நாள் அவன் வந்தான், வந்து என்ன கொல்ல பார்த்தான். நான் எத்தனை பேரை நடத்தும் போது எல்லாரையும் காப்பாற்றிடுவான். அவனை நான் தேடும் போது மட்டும் இருக்க மாட்டேங்கிறான். தப்பிச்சுட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. நான் முன்ன போட்டு தள்ளிட்டா என்ன கொள்ள அவனே என்ன தெரியுமா? அவனே வந்தா நானே என்ன சொல்ற நீ? ஓகேவா? என்ன எப்படி டி? உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம கொள்ள கொண்டா அவனே என்ன கொள்ளதான் நினைச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவன் கொண்டு நானே ஈஸியா முடிச்சுவேன். அப்போ எனக்கும் பிரச்சனை இல்லை, உனக்கும் பிரச்சனை இல்லை, அவனுக்கும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்ற நீ? எப்படி ஓகேவா? என்ன பிடிப்பத பயந்துக்கிறியா? உன் கதை இங்கே முடிச்சு போறடா. ஒன்றுடா அப்போதான் அவன் தீர்த்து கேட்ட முடியும். ஊரை காப்பாற்றிருக்கான், ஒன்று காப்பாற்ற முடியாம போச்சுட்டா அவனுக்கு. சாபம் வந்து கூட அப்படியே நிறுத்தி செத்துருவான்ல. ரொம்ப நல்லது. உன்னால என்ன கொல்ல முடியாது, உன்னால என்ன கொல்ல முடியாது. முடிஞ்சா என்ன பண்ணுறது? 5 எண்ணிட்டு வந்து கொல்றா. நீ அப்படியே இருந்தா பாரா காப்பி ஆஃப் ஸ்வீட் ஜுட்ஸு. என்ன ஜுட்ஸு ஒர்க் ஆக மாட்டேங்குது? பழைய ஜுட்ஸுலாம் ஒர்க் ஆகாது. சின்ன ஜுட்ஸஸ் மட்டும்தான் என் மேலே ஒர்க் ஆகுமே தவிர அந்த மாதிரி பெரிய பெரிய ஜுட்ஸஸ்லாம் வச்சு என்ன எதுவுமே பண்ண முடியாது. அந்த 5 நான் என்ன போறேன்டா. 5 4 3 2 1. புதுசாக ரெடி ஆயிட்டியா? நானே வந்து கொள்றேன், நீயே வர மாட்டேங்கிற. நானே வர வெயிட் பண்ணேன். ஓ பின்னாடி பாருடா கருப்பு உடுத்தவனே. உள்ளே கொள்ள வந்துட்டியா? இத வாங்கிக்கோ. முடியல, என்னடா பண்ற? முடியலடா, உற்று
நீ ஒன்னா கிட்டது தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. புள்ள இங்க இருக்காத, உன்னோட நானாலையும் தம்பி 2 பேரையும் கூட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடு, இல்லைன்னா இங்க கொன்றுவான். சீக்கிரமா போய் சொல்லு, உன் நானக்கிட்ட சொல்லு, அவனும் ஹெல்ப் பண்ணுவான். சீக்கிரம் போகடா, இல்லைன்னா கொன்றுவான்டா இவனும். சீக்கிரம் போ. எனக்கு அவருக்கு என்ன பண்ணாலும் பிரச்சனையே இல்லை. எனக்கு இந்த மூஞ்சில மட்டும்தான் பாருங்க. நீயா வந்து வில்லேஜை காப்பாற்ற போற, அதை காப்பாற்ற போறேன்னு வந்தா நான் என்ன பண்றது? நம்ம போலாம்.